அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் கேட்டோம். அவரே தனியா நின்னு அந்த ஃபோட்டோவ வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஓகே. அவரே எடுத்துக்கிட்டாரு. அவர் மட்டும் தான் அந்த இருந்தார். அந்த ரூம்ல யாருமே கிடையாது. அவர் ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தாரு. அவரோட செல்ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா, இப்படி இதா தான் இருந்தது. இதா கூட இல்ல. திருப்பி தான் வச்சிருந்தது. திருப்பி தான் வச்சு நான் அதெல்லாம் பார்த்தேன் நானு. அந்த ரூம்ல ஒரு சேர் ஒண்ணு இருந்தது. அந்த செல்லுல பார்த்தீங்கன்னா, அவர் செல்ல திருப்பி தான் வச்சிருந்தாரு. கூட ஒருத்தர் கூட கிடையாது. அவர் மட்டும் தான் தனியா இருந்தாரு. சின்ன ரூம் கூட கிடையாது. சும்மா அப்போதைக்கு ஒரு இது மாரி இது பண்ணியிருக்காங்க. பார்த்தாரு வெளியில இருந்தவங்க எல்லாரும் நல்லா யாருமே உள்ள வரல. அந்த இதோட சரி நாங்கள அனுப்பிச்சு விட்றாங்க பார்த்தீங்களா, அதோட சரி. ஒருத்தர் கூட உள்ள வர கிடையாது. இவரு போய் பார்க்குற ஃபேமிலி அவங்க மட்டும்தான். சில பேரு கால்லலாம் கூட விழுந்திருக்காரு. நான் போய் அவரை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு. என்னை பார்த்தோன்னே அவரும் வந்து கையை பிடிச்சிட்டாரு. பிடிச்சோன்னே நானும் அழுதுட்டேன். அவரும் அப்புறம் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே இது சொன்னார். பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அவர் உட்காரவே மாட்டேன்ட்டார். நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் அவரும் உட்காந்தார். பேசினார். ரொம்ப வருத்தப்பட்டார் தம்பி. ஆமாம் அவர் ஆனால் சொன்னார், நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வந்தேன். அதாவது என்னையை வச்சு என் குடும்பத்தை வச்சு எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கல. நான் இதை எதிர்பார்த்து வரல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எப்படி வந்து உங்களை பார்க்கணுன்னு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்தேன். எதுவுமே முடியல. அதனால தான் இங்கே வர வச்சுட்டேன். அப்புறம் மன்னிச்சுக்கோங்க, தப்பு தாங்க வர வச்சது. இது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் அடுத்த என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்றது. அப்புறம் தான் இன்னைக்கு அறிக்கை விட்டார்ல. அதனால தான் நான் சொன்னதுக்கு சொன்னார் தம்பி. அம்மா நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். உங்களை விட்டுட்டு எங்கேயுமே நான் ஓடி போக மாட்டேன். நான் கண்டிப்பாக நான் வரணும், நீங்கள் வரணும், கரூர் வரணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார். நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். நான் வருவேன். உங்களெல்லாம் வந்து நேரில் வந்து பார்ப்பேன். என்னால் இப்போ வர முடியல. வர விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். எதுவுமே என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த பிரச்சனை கொஞ்சம் இதானதுக்கப்புறம் எனக்கு பர்மிஷன் எடுத்து நான் வருவேன். உங்கள் எல்லோரும் வந்து நான் வீட்டில் வந்து பார்ப்பேன். நீங்கள் என் குடும்பம் உங்களை எதுக்குமே நான் யாருக்காவது உங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இருக்கேன், உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாருங்க. நீங்களும் ஸ்ட்ராங்காக